குட் மார்னிங் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வாரத்தினுடைய முதல் நாள். இந்த நாள் நமக்கு சிறப்பான நாளாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் நம்ம ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணும்போது நம்முடைய வெற்றி எளிதாக கிடைக்கும். பொதுவாகவே நம்ம ஒரு நம்ம பண்ணக்கூடியது ஒரு வியாபாரம். இது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ்ல இந்த வெற்றியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். சக்சஸை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கும்போது சக்சஸ் நமக்கு எப்படி கிடைக்கும் இதுல அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி சக்சஸ் கிடைக்குது? சக்சஸ் சும்மா கிடைக்குமா அல்லது கடையில கிடைக்குமா? எங்கே கிடைக்கும் இந்த சக்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சக்சஸ் எங்கேயுமே கிடைக்காது. அது நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம எப்படி செயல்படுறோமோ அதை வச்சுதான் நம்முடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 விதமான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு வெற்றியாளர்கள், சக்சஸ் பண்ணவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அவங்க என்ன சொல்றாங்க? வெற்றி பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுல முதல் விஷயம் நாம வாழ்க்கையில எதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லைஃப். நம்முடைய லைஃப் மனித வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த மனித வாழ்க்கையில நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி நம்முடைய முதிக்கேர்ல நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், எது நமக்கு என்ன தேவை, என்ன தேவைக்காக இந்த மோடிக்கேர்ல நம்ம இருக்கிறோம், நம்முடைய தேவை என்ன, அந்த தேவை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியாத வரைக்கும் அந்த சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் 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 டிலே ஆகிட்டே இருக்கும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அந்த சக்சஸ் அந்த அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியும். இப்ப எது தேவை, என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது எப்ப தேவைன்னு தெரியணும். அது ஏன் தேவைன்னு தெரியணும். நிறைய நம்ம வயசாகி நமக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சராசரி வருஷம் 70-80 வயசு வரைக்கும் இருக்கான்னு சொல்றாங்க, சராசரி மனித வாழ்க்கை. அதுல நமக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி நம்ம வேலை செய்யணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி நம்ம குளிக்கணும், எப்படி பல் தேய்க்கணும், இதெல்லாம் நிறைய லைஃப்ல தெரியாமலேயே வாழ்க்கை உருண்டு ஓடுச்சு. இப்ப எப்படி அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஏன்ங்கிறது ஒரு விஷயம். இந்த எப்படி அப்படிங்கிறத தெரியணும், ஏன் அப்படிங்கிறது தெரியணும். முதிக்கேர்ல ஏன் முதிக்கேர் பண்றோம்னு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. முதிக்கேரை ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னு தெரியாமலே இருப்பாங்க. இப்ப எல்லாமே நம்முடைய நம்முடைய நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதை நோக்கி போறோம், நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்கு. அதான் கம்பெனி என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க ஒரு ஆஃபர் போடுறாங்க, ஒரு டூர் ஆஃபர் போடுறாங்க. இதெல்லாம் யாருக்கு போடுறாங்க அப்படின்னா, எதை நோக்கி போறோம்னு தெரியாமலே போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் போடுறாங்க. கம்பெனி டூர் ஆஃபர் போடுறாங்க. அப்ப நம்முடைய சக்சஸ் அப்படிங்கிறது நம்முடைய எதை நோக்கி செல்கிறோம் என்பதில் இருக்கிறது. அப்ப நம்ம அந்த நோக்கத்தை முதல்ல முடிவு பண்ணணும். அதுதான் என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஒரு 5 விஷயங்கள் நம்முடைய சக்சஸ்க்கு ஒரு 5 பாயிண்ட் பார்க்கலாம். இதுல முதல் பாயிண்ட் என்னன்னா, நான் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு போடுறேன். இந்த 5 பாயிண்ட்ல முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு 5 விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த வெற்றி பெறுவதற்கான அடிப்படையான விஷயங்கள் 5.
அதுல வந்து ட்ரீம் நமக்கு வேணும். கனவு நமக்கு கண்டிப்பாக வேணும். நம்மட்ட வந்து கனவு இல்லை என்றால் வெற்றி பெறுவது ரொம்ப தாமதம் ஆகும். உங்களுடைய கனவு, அதாவது நம்ம எதை நோக்கி போறோம் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம இங்க இருந்து ஒரு ஊருக்கு போறோம்னா பஸ்ல ஏறணும்னா பஸ்ல சொல்லணும். நம்ம இந்த ஊருக்கு போறோம்னா கண்டக்டர் கேட்டா சொல்லணும். பஸ் எங்க போகுதுன்னு கேட்டா நம்மள இறக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த ட்ரீம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம் நம்முடைய பிசினஸ்ல. கனவுகள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த கனவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை டெய்லி நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடித்தமானதா இருக்கணும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்த நீங்க ட்ரீம் பண்ணி, அதை வந்து பிக்சரைஸ் பண்ணி, அதை வந்து நீங்க பல இடங்கள்ல கண்ணுல தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கணும். உங்களுடைய கனவு என்ன? இந்த வருட கனவு என்ன? 1 வருட கனவு என்ன? 6 மாச கனவு என்ன? லாங் டேர்மா நம்ம என்ன கனவு இருக்கு? எல்லாத்தையுமே ஒரு பிக்சரைஸ் பண்ணணும். பிக்சரைஸ் பண்ணி, அதை வந்து நம்ம டெய்லி பார்க்கணும். விசுவலைஸ் பண்ணணும். அதாவது விசுவலைசிங் சொல்றாங்க. ட்ரீம் வந்து எப்பவுமே நம்ம விசுவலைஸ் பண்ணணும். அதாவது ட்ரீம் வந்து எப்பவுமே விசுவலைஸ் பண்ண நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய அது ஆழ் மனதுல ஸ்டோர் ஆயிடும். அதான் என்கிட்ட கனவு தான் மனசுல இருக்கு சார் அப்படின்னு நினைச்சு நீங்க சொன்னீங்கன்னா அது தவறு. என்ன இது வந்து நம்முடைய நம்முடைய பிசினஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் மிக மிக முக்கியமான ஒண்ணு நம்முடைய ட்ரீம். கனவுகள் இல்லை என்றால் இந்த வியாபாரத்தில் நீங்கள் உங்களுடைய வெற்றி வந்து தாமதமாயிட்டே போயிட்டு. இந்த கனவை வந்து நீங்க உங்களுடைய கனவை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கனவை வடிவமைத்துக் கொண்டு அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தாலே போதும். உங்களுடைய அதை அதை அது அதை விசுவலைஸ் பண்ணாலே போதும். உங்களுடைய கனவுல வந்து உங்களுடைய சக்சஸ் வந்து ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போ ட்ரீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாமல் உங்களுடைய பயணத்தை தொடங்குவது ரொம்ப தாமதமாகும். சக்சஸ்ங்கிறது ரொம்ப தாமதமாகும். அதனால எல்லாருமே ஒரு ட்ரீம். நான் கூட என்னுடைய ட்ரீம் வந்து இதில் வச்சிருக்கேன். நான் என்னுடைய ஸ்கிரீன்ஷாட்ல வச்சிருக்கேன். என்னுடைய மொபைல்ல வந்து ப்ரொஃபைல் பிக்சர்ல வச்சிருக்கேன். அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கி அந்த நமக்கு என்ன ட்ரீம்? யாராவது ஒருத்தர் படம் போட்டிருக்காரு. அந்த படத்தை பார்த்து நீங்க படம் போடாதீங்க. அந்த கனவு அவரு கனவை வச்சு நீங்க உங்க கனவாக்காதீங்க. உங்களுக்குன்னு என்ன கனவு வேணும்? உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு? அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பாருங்க. அதை வந்து நீங்க ஒரு பிக்சரைஸ் பண்ணுங்க. அதை படமாக்குங்க. படமாக்கி அதை நீங்க வந்து எல்லா இடத்துலயும் வைங்க. உங்க பர்ஸ்ல வைங்க. உங்களுடைய வீட்ல பூஜை ரூம்ல வைங்க. உங்க ஆஃபீஸ் ரூம்ல ஒட்டுங்க. உங்க மொபைல்ல வைங்க. அடிக்கடி ஸ்டேட்டஸ்ல வைங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து போகும்போது மட்டும்தான் நம்முடைய வெற்றி வந்து எளிதாகும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீம், கனவு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது பார்க்கும்போது நம்ம வந்து பார்க்குற விஷயம் என்னன்னா கமிட்மெண்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் வந்து மோதிகேர்ல சொல்ற விஷயம் அடிக்கடி என்ன என்ன சொல்றேன் அப்படின்னா, கமிட்மெண்ட் அப்படின்னா எனக்கு சிலவங்கள பார்த்தா எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குப்பா அப்படின்னா. சும்மா பேச்சுவாக்குல அவங்க வந்து சொல்லுவாங்க. கமிட்மெண்ட்னா கமிட்மெண்ட் எப்படி தமிழ்ல சொல்லலாம்னா, என்னோட நிர்பந்தங்கள் நிறைய இருக்கு. நிர்பந்தங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கமிட்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கணும். உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு நம்ம பிசினஸ்ல வந்து அழகான ஒரு பைக் வேணும் இன்னைக்கு எனக்கு. ஒரு கார் வேணும் அப்படின்னா, காரை எடுத்துருங்க. கார் வந்து எடுத்துருங்க. காரை எடுத்து அந்த பணம் டியூ கட்டுறதுக்கு கமிட்மெண்ட்டை உருவாக்குங்க. இது ஒரு வகையான வழி. எனக்கு பைக் இல்ல சார். பைக் ஒண்ணு வாங்கியிருக்கேன். வாங்கி மாச டியூ வந்து மோடிகேர்ல சம்பாதிச்சு தான் கட்டணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டை உருவாக்கு. அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு வந்து அ இன்னைக்கு வந்து நான் கமிட்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்ட போடுவாங்க. ஒரு நம்ம கோல்டுக்கு பணம் கட்டுற மாரி, சீட்டு பணம் கட்டுற மாரி, இது மாரி நெறைய சேவிங்ஸ் நம்ம ஆர்டி போடுற மாரி, இந்த மாரி செயல்கள் பண்ணுவாங்க. அது ஒரு கமிட்மெண்ட் ஆக்கணும். இப்ப நம்ம வந்து என்னன்னா, இந்த கமிட்மெண்ட்ங்கிறது
நம்ம வந்து மாசம் மாசம் அதுக்கு ஒரு ஒரு செயலை உருவாக்கணும். நமக்குன்னு ஒரு செயலை உருவாக்கணும். இப்போ வந்து நீங்க அதாவது இப்போ எது வந்து கமிட்மெண்ட் ஈஸி நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஆர்டி போடனா கூட போட மாட்டீங்க. ஒரு மாசம் போடுவீங்க, அடுத்த மாசம் போட மாட்டீங்க. ஆனா நீங்க வந்து ஒரு சீட்டு போடணும். அதாவது ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு, 10 லட்ச ரூபா சீட்டு அப்படின்னு சீட்டு போட்டு மாசம் மாசம் அந்த சீட்ல வந்து உங்களால எவ்வளவு மாசம் கட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த சீட்டை போட்டீங்கன்னா அந்த சீட்டை எடுக்கக்கூடாது. சீட்டை அந்த சீட்டை வந்து கடைசியில் தான் எடுக்கணும். அந்த சீட்டுக்கு பணம் மாசம் மாசம் கட்டே இருக்கணும். அந்த சீட்டுக்குள்ள ஒரு 5000 மாசம் கட்டுறீங்க, ஒரு 10,000 கட்டுறீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் நீங்க மோதிக்கேர்ல இருந்து சம்பாதிச்சு தான் கட்டணும். உங்க வேலையிலிருந்து கட்டக்கூடாது. அது கமிட்மெண்ட்ஸ். இது பேர் தான் கமிட்மெண்ட். ஸோ அந்த கமிட்மெண்ட் நமக்கு இருக்கணும். அந்த கமிட்மெண்ட் இருந்தால் உங்களுடைய வெற்றி வந்து எளிதாகும். இந்த கமிட்மெண்ட்டை உருவாக்கு இது ஒரு நாள் இல்லைனாலும் இனிமேல் அதை உருவாக்குங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட்டை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வெற்றி எளிதாகும். என்ன செலவுல மோதிக்கேர்ல வந்து வர பணத்துக்கு ஒரு செலவை உருவாக்குவது, மோதிக்கேர்ல வர பணத்தை ஒரு சேமிப்பாக உருவாக்குவது. இது வந்து உங்களுடைய அந்த நீங்க போகக்கூடிய ஒவ்வொரு கமிட்மெண்ட்லையும் உங்களுடைய ட்ரீமை நோக்கி போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா? அந்த ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ட்ரீமை நோக்கிய பயணம் இந்த கமிட்மெண்ட்டுக்கு உதவியா இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் சரண்டர் டு யுவர் சிஸ்டம். மூணாவது பாயிண்ட். நம்ம வந்து என்னன்னா நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. நம்ம கம்பெனில ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துடணும். இப்போ வந்து கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ போன 2000 மே மாதத்துக்கு அப்புறம் கம்பைன் பண்ணி அருமையான ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. 4 லக் பிளான், சூப்பரான பிளான். இந்த 4 லக் பிளான்ல உங்களுடைய உங்களுடைய சிஸ்டத்துக்குள்ள வந்துடணும். நான் வந்து பழைய மாதிரி வேலை பார்ப்பேன் சார், அன்னைக்கு பார்த்தோம் தான் இன்னைக்கு பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த சிஸ்டத்துல வந்துடணும். கண்டிப்பா வந்துடணும். இது 4 லக் 4 பேர் வந்தாச்சுன்னா நமக்கு வந்து 4 பேர் 50 பி பண்ணா நமக்கு வந்து என்ன இருக்கு, நமக்கு வந்து பவர் ஆஃப் 4 இருக்கு. மைல்ஸ்டோன் 1 இது நமக்கு போனஸ் 1000 ரூபா இருக்கு. 2வது ஸ்டெப்ல டைரக்டர் இருக்கு. ஸோ டைரக்டர் அதை ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க கம்பெனி. 4 பேர் நம்ம 1000 ரூபா வாங்க வச்சா நம்ம 5000 ரூபா வாங்கலாம். 4 பேரை 5000 ரூபா வாங்க வச்சா நாம 25,000 ரூபா வாங்கலாம். பிளாட்டினம் டைரக்டர். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த சிஸ்டம் நம்ம கம்பெனி கொடுத்துருக்க ஒரு சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சிஸ்டம் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய தேவையான விஷயம் வந்து மோதிக்கேர்ல வெற்றி பெறுவதற்கு தேவையான விஷயம் வந்து ஸ்பான்சரிங். நிறைய ஸ்பான்சர் நமக்கு வேணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. அது ஸ்பான்சர் பண்றதுக்கு சிஸ்டம் இருக்கு. அது என்ன இருக்கு? அது நேம் லிஸ்ட் எடுக்கணும். நம்மகிட்ட வந்து ஒரு குறைந்தபட்சம் 200 டு 500 பேர் நம்ம நேம் லிஸ்ட் இருக்கணும். இது சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். நேம் லிஸ்ட் அதை எனக்கு தான் தெரியுமா சார்னு சொல்லக்கூடாது. அப்போ சிஸ்டம் வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டம்ங்கிறது உருவாக்கியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டீம் நினைச்சோம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கோம். நமக்கும் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த பிளான் படி நம்ம ஒர்க் பண்ணணும். கம்பெனி ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, நான் ஒரு பிளான் போட்டு போறேன் சார்னு போனீங்கன்னா அது பாதை வேற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை. நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்துட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ்ல கம்பெனி கொடுக்கக்கூடிய பிளான், கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் படி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து நம்முடைய சக்சஸ்க்கு வந்து முக்கியமான காரணம். அப்போ நம்ம இந்த சிஸ்டத்துக்கு வந்து சரண்டர் ஆயிடுங்க. இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய இந்த 10 வருஷத்துக்கு கம்பெனி சமீபடி சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு இந்த பிளான் தான், இந்த பிளான் எந்த மாற்றமும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் உறுதிமொழி கொடுத்துருக்காரு. இப்போ இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்முடைய ஸ்டெப்பும் இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த பிளான் சிஸ்டத்தை படி தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்றது வந்து நம்முடைய இந்த 4 லக் பிளான்லேயே ஒர்க் பண்ணணும். இப்போ கம்பெனி என்ன செய்யறாங்க, 5வது 6வது லக்கு வேண்டாம், அவங்களுக்கு கீழே கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு வரக்கூடியவங்கள உங்களுக்கு கீழே அந்த 4 லெக்லேயே ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்ல அருமையான எந்த ஒரு கம்பெனியும் இந்தியாவில் பண்ண முடியாத ஒரு விஷயத்த கம்பெனி அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் வந்து நம்முடைய இன்ஃபினிட்டி பிளான். சமீர் மோடி இன்ஃபினிட்டி SMIP சமீர் மோடி இன்ஃபினிட்டி பிளான் வந்து ஒரு அற்புதமான பிளான். இந்த சிஸ்டத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், அதை ஃபாலோ பண்ணி அதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட். அடுத்து 4வது என்ன சொல்றாங்க அப்படின்னா
4வது பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது, இதுல வந்து ஹார்ட் ஒர்க் நம்ம வந்து வேலை பார்க்கணும். எல்லாம் சரி சார், நான் இந்த வேலையும் பார்க்கல, எனக்கு பிசினஸ் வருமா அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணணும். டெய்லி ஒர்க் பண்ணணும். தினசரி ஒர்க் பண்ணணும். நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வேலை பார்க்கணும். அதெல்லாம் வந்து கதைக்கு ஆகாது. வாரத்துக்கு ஒரு நாள் வேலை பார்க்கேன். டெய்லி வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து குறைந்தபட்சம் நீங்க மோதிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இது ஒரு பிசினஸ். மோதிக்காடுங்கிறது ஒரு வியாபாரம். வியாபாரம். எந்த வியாபாரியாவது வாரத்துக்கு ஒருக்க வியாபாரம் பண்றாங்களா? வாரத்துக்கு ஒருக்க கடைய திறக்காங்களா? இல்ல மாசத்துக்கு ஒருக்க கடை திறக்காங்களா? இல்லையே. எல்லா வியாபாரியும் டெய்லி ஒர்க் பண்ணுவாங்க. இது பிசினஸ். நம்முடைய இது பிசினஸ். இது வந்து வேலை கிடையாது. வாரத்துக்கு ஒருக்க பார்க்கறது. அப்ப நம்ம டெய்லி வந்து இதுல ஒர்க் பண்ணணும். டெய்லி உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளவு? அத நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. எந்த டைம்ல ஒர்க் பண்றீங்க? ஈவினிங் நான் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார். அப்ப நான் வந்து காலையில ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன். காலையில 6 to 8 நான் ஒர்க் பண்றேன். அதே மாதிரி ஈவினிங் வந்து நான் வந்து ஒரு 6 to 8 அல்லது 8 to 10 ஒர்க் பண்றேன். இந்த மாதிரி வந்து கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்து டெய்லி ஒர்க் பண்ற மாதிரி உங்களுடைய உங்களுடைய செயல்கள் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இதுல வெற்றி வெற்றி வந்து நமக்கு எளிதா கிடைக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து வேலையே பார்க்காம எதுவுமே வருமானா வராது. இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்மார்ட்டா இருக்கணும். நான் என்ன சொல்றேன், நான் என்னுடைய சிஸ்டம் என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துல 7 நாட்கள் இருக்கும். வாரத்துல 7 நாட்கள்ல நீங்க திங்கள் டு வெள்ளி 5 நாளு, சனிக்கிழமை 6 நாள். ஸோ ஒரு நாள விட்டுருங்க. சண்டே வந்து நம்ம ஃபேமிலிக்காக செலவு பண்ணணும். 6 நாட்கள வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் 6 நாட்கள் நான் ஒர்க் பண்றேன். 6 நாட்களும் என்ன பண்றேன்னா, 6 டீம்ல ஒர்க் பண்றேன். இந்த 6 டீம். என்னுடைய ஒரு திங்கட்கிழமை ஒரு டீம், செவ்வாய்க்கிழமை ஒரு டீம், புதன்கிழமை ஒரு டீம். இப்படி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு டீம் வைஸா நான் அந்த அந்த ஒர்க்க வச்சிருக்கிறேன். ஒண்ணு அந்த டீமுக்குள்ள போவேன். அப்படின்னா அந்த டீம் சம்மந்தப்பட்ட ஆட்கள்ட்ட நான் அன்னைக்கு பேசுவேன். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நான் வச்சிருக்கேன். டெய்லி ஒர்க் பண்றது. இப்போ டெய்லி வந்து நம்ம கஸ்டமர்ஸ்ட்ட பேசுறது. டெய்லி கஸ்டமர்ட்ட பேசுவேன். ஏதாவது ஒரு கஸ்டமர்ட்ட டெய்லி ஒரு 1 ஆர் 2 கஸ்டமராவது நம்ம அவங்கள்ட்ட பேசுவேன். ஏன்னா ப்ராடக்ட் நம்மள்ட்ட வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத பேசி அவங்கள பேசுவேன். அப்புறம் வந்து நம்முடைய ஒர்க் வந்து இந்த ஈவினிங் ஆனா மார்னிங் மார்னிங் ஒரு 1 ஹவர் வந்து நம்ம புக்ஸ் படிப்போம். புத்தகங்கள் படிப்பேன். நம்மளோட சம்மந்தப்பட்ட புத்தகங்கள ஒரு மணி நேரம் படிக்கிறது. அந்த டேபிள்லயே இந்த புத்தகங்கள்லாம் இருக்கும். அந்த நான் உட்காந்துருக்க டேபிள்லயே இந்த புக் இருக்கு. இது மாதிரி வந்து நிறைய நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், இந்த ஹார்ட் ஒர்க் வந்து எவ்வளவு தூரம் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும். இது ஒரு மாசத்துல எவ்வளவு ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க ரிசல்ட் வந்து அடுத்த மாசம் தான் தெரியும். அந்த மாசம் தெரியாது. ஒரு மாசத்துடைய ஒர்க் வந்து அடுத்த மாசம் தான் ரிசல்ட். அந்த மாசமே இந்த ரிசல்ட்டை பார்க்க முடியாது. அதனால நம்ம வந்து ஒரு டெய்லி ஒர்க் பண்ணணும். டெய்லி வந்து எவ்வளவு டைம் ஒர்க் பண்றோம், அதை வந்து கமிட் பண்ண அந்த ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒர்க்கை வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்க. சும்மா ஏனோ தானோ இல்லாம அதை ஒரு ஒர்க்கை பிளான் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா அதில் நம்ம வெற்றி பெற முடியும். இதெல்லாம் ஒரு சிஸ்டம். இதெல்லாம் ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புள் சொல்லக்கூடிய வெற்றி பெற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப நம்ம வந்து இந்த டெய்லி ஒர்க் பண்ணும்போது நம்முடைய 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 ஆக்டிவிட்டீஸ், அதாவது இப்போ நீங்க டெய்லி ஒர்க் பண்றீங்க மீன்ஸ் என்னன்னா, இப்போ உங்களுடைய ஒரு ஒரு சிலவங்க வந்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு. இந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து திரும்ப எப்போ வேணும்னு கேட்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு ப்ராடக்ட் கொடுத்தோட கொடுத்துட்டு அந்த அது பிறகு விட்டுருவாங்க. அவங்கள ஃபாலோ பண்றது இல்ல. அந்த கஸ்டமர் கடைசியில் இப்போ ப்ராடக்ட் கிடைக்காம அலைவார். இவர் எங்கன்னு தெரியாம அலைவார். இவர் ஃபோன் நம்பர் இருக்காது. கான்டாக்ட் பண்ண முடியுமா இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கஸ்டமர். நேற்று கூட ஒருத்தர் டீம்ல சொல்லிட்டு இருந்தார். மீட்டிங்ல போயிருந்தேன். ஒருத்தர் பேஸ்ட் வாங்கிட்டார் சார். இந்த பேஸ்ட் வந்து அந்த பேஸ்ட்டை தூக்கிட்டு எங்கெல்லாம் அலைஞ்சிருக்காரு. அந்த பேஸ்ட் கவரை வச்சு ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டோர் கடைகளில் போய் கேட்டிருக்காரு. அந்த ஒரு வயசான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவருடைய நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் பில் போட்டு கொடுத்து எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா நம்ம அதெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் கஸ்டமர். அப்போ அவங்கலாம் என்ன கமிட்மெண்ட் இல்லை அவங்களுக்கு. இந்த கமிட்மெண்ட் இதனால அதெல்லாம் லூசில் விட்டுருவாங்க கஸ்டமர். நிறைய மோதி கேர் ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா அவங்கள வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஒரு ப்ராடக்ட் தானே வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் பேஸ், அப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ், இந்த டீம் ஒர்க் பண்றது டெய்லி நீங்க ஒர்க் பண்ணணும். உங்க டீம்ல டெய்லி சந்திங்க. உங்களுடைய டீம்ல வந்து உங்க டீம் மெம்பர்ஸை டெய்லி மீட் பண்ணுங்க. ஒரு வாரத்துல ஒரு நாள் திங்கட்கிழமை இந்த டீம், செவ்வாய்க்கிழமை அந்த டீம், அவங்கள்ட்ட பேசி முதல்ல பேசி ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் அந்த டீம், நான் அந்த நம்ம இந்த இந்த கிழமை நம்ம வாரத்துல ஒரு நாள்
இந்த கிழமை நம்ம மீட் பண்ணி பேசுவோம். சும்மா போய் டீ குடிங்க. உங்க டீம் மெம்பர்ஸோட போய் நல்லா போய் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு உட்காந்து பேசுங்க. அல்லது ட்ரைனிங் மீட்டிங், ஹோம் மீட்டிங் கொடுங்க. ஒரு யார் வீட்லயே போய் ஹோம் மீட்டிங் கொடுங்க. இப்போ வாரத்தில் டெய்லி வந்து நம்ம வேலை பார்த்தா மட்டும்தான் ரிசல்ட் வரும். ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட் என்னன்னா, நமக்கு கோலாலம்பூர் இருக்கு, கோவா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு இருக்கு. அது நம்ம ரெண்டை ரீச் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ ஒர்க் பண்ணாதான் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரீச் நம்மளுடைய டார்கெட்டை வந்து நம்ம அடைய முடியும். இது நம்ம 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் வந்து அதாவது நம்ம அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட்லிங் ரிஜெக்ஷன். இது அப்ஜெக்ஷன் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்ற வார்த்தை இது. அதாவது நம்ம வந்து நம்ம ஒரு மெச்சூரிட்டி ஆகணும் இதுல வந்து ரிஜெக்ஷன்ல. இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமரை பார்க்க போறேன். அதாவது இன்னைக்கு வந்து பேசிக்கா எடுத்துட்டான்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி விலை கூட அந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொன்ன ஆளுக்கு இருக்காங்க. 20 வருஷம் முன்னாடி 20 இயர்ஸ் பேக் வந்து விலை கூடன்னு சொன்ன ஆள் இருக்காங்க. இப்பவும் இந்த பொருள் விலை கூடன்னு சொல்ற ஆளு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க எப்பவுமே இருப்பாங்க. அதுல வந்து மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் வரும். அதாவது நம்ம எல்லாருமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. முதல் ரிஜெக்ஷன் எங்கேருந்து வரும்னா நம்ம ஃபேமிலியில தான் வரும், குடும்பத்துல தான் வரும். குடும்பம் தான் முதல் எதிரியா உங்களுக்கு இருக்கும் பிஸ்னஸ்ல. ஏன்னா அப்போ எப்போ அவங்க அவங்க மாறுவாங்க அப்படின்னா உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய போனஸ் ஏறும்போது, உங்களுடைய பதவிகள் வரும்போது, அப்பதான் அவங்க கூட வருவாங்க. அது வரைக்கும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸை படிச்சுட்டாங்கன்னா அவங்க கூட வருவாங்க. இப்போ ஃபேமிலி பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு முதல் எதிரி வீட்டில் அவங்க தான் பிஸ்னஸ். அப்போ அவங்க வந்து எமோஷனலாக நம்ம வந்து அவங்கள டீல் பண்ணணும். அது கோவப்படக்கூடாது. அது வந்து ஒருத்தர் வந்து எப்பவுமே ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்குவாதம் பண்ணா நம்ம யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் தெரியும். கலந்துரையாடல், நம்ம கலந்துரையாடல் பண்ணோம்னா யாரு யாரு வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது அதில் வராது. கலந்துரையாடல் வேற, வாக்குவாதம் வேற. இப்போ யார்ட்டுமே நம்ம வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது. யார்ட்டுமே வந்து சிலவங்க போய் ரொம்ப வாக்குவாதம் பண்ணி சண்டையே போட்டுருவாங்க. சண்டை போட்டு கழுத்தை பிடிச்சி வெட்டு குத்து மட்டும் வராத அளவுக்கு சண்டை போடுவாங்க. அப்படி யார்ட்டையும் பண்ணக்கூடாது. கலந்துரையாடல் பேசலாம். ரொம்ப வாக்குவாதம் பண்ண ஆள்கிட்ட வந்து ஒதுங்கிருங்க. சரி, நம்ம வந்து கலந்துரையாடல் பண்ண வரல அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நீங்க ரிலீவ் ஆகி வெளியே வந்துடலாம். அவங்கள்ட்ட நீங்க போகக்கூடாது. அப்ப நம்ம வந்து யார் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத அளவுக்கு விதண்டாவதம் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஒரு ரிஜெக்ஷன் வரதான் செய்யும். எனக்கு வேண்டாம், முடியாது. அது ஜெபி சார் அழகா சொல்லுவாங்க, நோ. இப்போ யாராவது ஒருத்தர் உங்களை நோ சொன்னா நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கணும் அப்படிம்பாரு. அடுத்த வாய்ப்பு, அடுத்த ஆளை பாரியா அப்படின்னு அவன் சொல்றான்னு அர்த்தம். ஒரு ஆள் உங்களை நோய் சொன்னான்னா நீங்க அடுத்த ஆளை பாருங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பாருங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஓக்கு அர்த்தத்தை ஜெபி சார் அழகா சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து நாம வந்து நம்முடைய அப்ஜெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண தெரியும். நிறைய பேர் வந்து நாலு பேர் போய் பார்ப்பாங்க. 4 பேர் 4 சொன்னோம் அதில் வீட்டில் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சு படுத்து தூங்கிடுவாங்க. பிஸ்னஸ் அந்தால மூட்டை கட்டிடுவாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனப்பக்குவம் இருக்காது. இந்த மனப்பக்குவம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எதிர்ப்புகள் வரதான் செய்யும். மோதிக்கரில் மட்டும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்க பண்ணாலும் உங்களுக்கு அதுல அப்ஜெக்ஷன் வரும். இவனுக்கு எதுக்கு அந்த வேலை அப்படிம்பாங்க, இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் நமக்கு மாசம் ஒரு 50,000 தருவார்ல, அதனால அவருக்கு தான் அப்படிதான் சொல்லுவாரு. யாருமே நமக்கு 5 காசு நமக்கு தர மாட்டாங்க. நம்ம கைகள் தான் நமக்கு நமக்கு நம்ம கைகள் தான் நம்ம காப்பாற்றும். ஸோ அதனால நம்ம வந்து ஹேண்டில் பண்றது பிஸ்னஸ்ல வந்து நம்முடைய பிஸ்னஸ் வரக்கூடிய அப்ஜெக்ஷன் எல்லாருமே வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க நம்ம மேல நல்ல எண்ணம் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் நம்முடைய பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்ற எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதுல உனக்கு ஒழுங்கா வேலையை பார்க்க வேண்டியதானாம்பாங்க. பிஸ்னஸை பத்தி எதுவுமே தெரியாம சொல்லுவாங்க. அவனை பாரு, அவன் இப்படிதான் அவன் பண்ணான், அவன் காணாம போயிட்டான். இவனை பாரு, அவன் காணாம போயிட்டான். காணாம போன பூரா சொல்லுவாங்க. அதுல ஜெயிச்சவன் 4 பேர் இருப்பான், அவனை சொல்ல மாட்டான். ஏன்னா நம்முடைய பிஸ்னஸ்ல மட்டும்தான் நிறைய வந்து காணாம போனவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்க வந்து எந்த விதமான பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதனால காணாம போனவர் எண்ணிக்கை நம்ம பிசினஸ் அதிகமா இருக்கும்.
அதனால இது வந்து ஜெபி சார் கூட அழகா சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் ஒருத்தர் அவருடைய அப்ளைன் ஒருத்தர் சுக்கூர், அவர் பேர் சுக்கூர்னு பேரு. இந்த சுக்கூர் வந்து அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த பேக்கை கையில கொடுத்துட்டு மோடிக்கேர்ல நான் சேர்ந்திருக்கேன், நீங்களும் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்புறம் சார் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த புக்கெல்லாம் எடுத்து அந்த அப்போ அந்த கிட் வரும் இல்லையா, கிட் பாக்ஸ்ல ஃபைலோஃபாக்ஸ் புக்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து படிச்சிருக்காரு. படிச்ச உடனே அவருக்கு பிசினஸ் நல்லா புரிஞ்சு வச்சு சாருக்கு. அவருக்கு பிசினஸ் தெரியாது, யாரோ சேர்த்து விட்டாங்க, இவரு சேர்த்து விட்டாரு, அப்படிதான் முடிஞ்சு வச்சு. அவரு யாரோ சேர்த்தாங்க, நான் உங்களை சேர்த்தேன் அப்படின்னாராம் அவரு. வாங்க ஐயா, இல்ல நான் பிசினஸ் விட்டாச்சு அப்படின்னாராம். அப்ளைன் அப்ளைன் வந்து ஜாயின் பண்ண 1 மாசத்துல உங்களுக்கு பிசினஸ் விட்டாருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அது மாதிரி சொல்லியிருக்காரு ஜெபி சார். அப்ப ஜெபி சார் வாங்க நாங்க உட்காந்து அவங்க நல்ல பிசினஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அப்ளைனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை வெளிநாட்டுல கூட்டு போயிருக்காரு. அவருக்கு கூட டீம் இவரு டீம் எடுக்கிற மாதிரி அவரையும் டீம் எடுக்க வச்சு அப்ளைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நமக்குள்ள வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எப்பவுமே. அதுக்கு நம்ம என்ன தேவைன்னா, நம்ம வந்து நல்ல பாசிட்டிவான புத்தகங்கள் படிக்கணும். நல்ல புத்தகங்களை ரீட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்கும். நீங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க ஒரு ஆள் வந்து நெகட்டிவா பேசினா கூட அவரை நீங்க பாசிட்டிவா மாற்ற முடியும். அப்போ ஏன் அந்த பவர் உங்கள்கிட்ட இருக்கணும், அந்த பவர் உங்கள்கிட்ட வேணும். ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில வந்து அது கண்டிப்பா வேணும். அப்போ நீங்க வந்து அதை பேசுறவங்க என்ன பேசினாலும் சரி, அதை வந்து ஹேண்டில் பண்ணி உங்களால பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் நல்ல பழக்கம். அதை வந்து தயவுசெய்து விட்டுறாங்க. ஏதோ ஒரு புத்தகம் இருந்தாலும் அந்த புத்தகத்தை படிங்க. ஒரு சாப்டரா படிங்க. ஒரு நாள் எல்லா புத்தகமும் படிக்க முடியாது. காலையில இருந்துச்சு இந்த மாதிரி அதிகாலையில் டைம்ல 6 to 6 மணி 5 மணிக்கு மேல அந்த புத்தகங்களை படிச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு மறக்காது. இப்போ நம்ம அப்ஜெக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து நம்ம சக்சஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. எமோஷனல் எமோஷனல் மெச்சூரிட்டின்னு சொல்றாங்க. எமோஷனல்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப நம்ம அது கோவப்படுறது. அது கோவப்படாத அளவுக்கு நம்மளுடைய மெச்சூரிட்டியை வளர்த்துக்கணும். அதான் முக்கியமான விஷயம். இதுல வந்து அதிகமா வரும். இதுல வந்து ரிஜெக்ஷன் ஹேண்டில் வந்து அதாவது நம்ம எதிர்ப்புகள் வந்து நிறைய வரும் அந்த பிசினஸ்ல. அவ்வளோத்தையும் நம்ம அதை வந்து நம்ம ஜீரணம் பண்ண முடியாத அளவுக்கு இல்லாம அதை ஜீரணிக்க சக்தி நமக்கு வேணும். அது இருந்தாலே போதும், நம்ம சக்சஸ் ஆயிடும். நமக்கு தேவையானது வந்து 4 பேர் தான். நமக்கு வந்து நம்ம பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு 400 பேர் தேவையில்ல, 40 பேர் தேவையில்ல, 4 பேர் போதும். ஸோ இந்த 4 பேரை வச்சு நம்ம மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான சிஸ்டம் நம்ம கையில இருக்கு. அப்படிமா நம்ம வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன், நீங்க வந்து உங்களெல்லாம் வந்து நீங்க யாரெல்லாம் வந்து உங்களை வந்து நெகட்டிவ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. நீங்க வெளிநாடு போயிட்டு போகும்போது சரி, நீங்க வந்து பிசினஸ்ல ஒரு அமௌண்ட் கமிஷன் வாங்கும்போது சரி, நீங்க கார் வாங்கும்போது சரி, நீங்க வந்து ஒரு வீடு வாங்கும்போது சரி, முதல்ல ஏன் பண்ணி நீங்க வாங்கும்போது அவங்க அன்னைக்கு வந்து பாராட்டுவாங்க. அதனால நம்ம வந்து பேசின வாய் தான் நிச்சயம் திரும்ப நம்மளை பாராட்டும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹேண்ட்லிங் வந்து யார் அப்ஜெக்ட் பண்ணாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ண மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணுங்கிறது 5வது பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த பிசினஸ்ல இருக்கு. நம்ம சொன்ன விஷயங்கள் மொத்தம் 5 விஷயம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீம். இன்னைக்கு முதல்ல பார்த்தது ட்ரீம் பார்த்தோம். 2வது பார்த்தது வந்து முதல்ல பார்த்தது ட்ரீம். நம்முடைய கனவுகள் தான் நம்முடைய சக்சஸுக்கு முக்கியமான காரணம். நம்முடைய கனவுகள். 2வது வந்து நம்முடைய கமிட்மெண்ட்ஸ். 2வது பார்த்து நம்மளோட கமிட்மெண்ட்டை உருவாக்குங்க அப்படின்னு பார்த்தோம். நம்முடைய கமிட்மெண்ட்ஸ் நமக்குன்னு நம்மளுடைய மோதிக்கல் அவருடைய பணத்துக்கு ஒரு செலவு உருவாக்கணும். அப்படின்னா ஒரு செலவை உருவாக்கிக்கிட்டு மோதிக்கல்ல அந்த பணத்தை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் நமக்கு இருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா நம்முடைய பிஸ்னஸ்ல வந்து நம்ம வந்து சிஸ்டம், அதாவது நம்முடைய சிஸ்டம், நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய என்ன சிஸ்டம் இருக்கோ அந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்து இந்த லீப் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க கொடைக்கானல்ல. இந்த லீப் ட்ரைனிங் புக் இருக்கு. தயவுசெய்து உங்களோட லீப் போனவங்கள்ட்ட அந்த புக் இருக்கும். அந்த புத்தகம் வந்து ஒரு அற்புதமான புத்தகம். நம்ம பிஸ்னஸ் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான புத்தகம். அது இப்போ தமிழ்ல கூட நம்ம எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க. அது முதல்ல கொடுக்கும்போது இங்கிலீஷ் கொடுத்தாங்க, தமிழ்ல கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை தயவுசெய்து எல்லாரும் எடுத்து ஒரு பிரிண்ட் எடுத்து உங்க டேபிள்ல வச்சு டெய்லி அந்த புத்தகத்தை வாசிங்க. அது தமிழ்லேயே இருக்கு. ஸோ அந்த புத்தகத்தை நீங்க யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த லீப்ல வந்து அந்த லீப் வந்து அது வந்து பெரிய 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள், கம்பெனி ஸ்டாஃபு,
லீடர்ஸ் உருவாக்கின புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிங்க. அதான் சிஸ்டம். இந்த புத்தகம் தான் சிஸ்டம். அந்த லீப் ட்ரைனிங் கொடைக்கானல கொடுத்த எல்லாத்தையும் அந்த புக் இருக்கும். அது எல்லாருமே குரூப்பில் கூட அனுப்பியிருந்தாங்க. தமிழ்லேருந்து தமிழ் புக்காக கூட அதை அனுப்பியிருந்தாங்க. அதை கூட நீங்கள் நினைச்சலாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க். தினசரி நம்ம வேலை பார்க்கணும். டெய்லி ஒர்க் பண்ணணும். பிஸ்னஸில் வந்து டெய்லி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எப்படி டெய்லி ஒரு வியாபாரி கடையை திறந்துச்சுக்காரோ அது மாதிரி டெய்லி நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும். அது எப்படி வேணாலும் உங்கள் விருப்பப்படி பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த 5 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆன் ஹேண்ட்லிங் அப்ஜெக்ஷன். நம்ம அப்ஜெக்ஷனை வந்து ரிஜெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்த 5 பாயிண்ட்டு. ஸோ அந்த 5 பாயிண்ட்டும் மறக்காமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நம்ம வந்து இப்போ கம்பெனி கொடுத்துருக்கூடிய ஆஃபர் வந்து கோவா கொடுத்துருக்காங்க. ஸோ கோவா கொடுத்துருக்காங்க. கோவா குவாலிஃபை ஆகிறவங்க கோவா போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கோலாலம்பூர் போகலாம். ஸோ 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. கோவா குவாலிஃபை ஆகிற எல்லாரும் கோலாலம்பூர் போக முடியும். தான் இதோட சிறப்பு தான். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு கோலாலம்பூர் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரில. கோலாலம்பூர் நான் அதாவது மலேசியாவுக்கு 2 வாட்டி போயிருக்கேன். ஒரு வாட்டி வந்து நான் ஸ்டார் குரூஸ் கப்பலில் போகும்போது லங்காவி, மலேசியாவில் லங்காவி அப்படிங்கிற ஐலாண்டுக்கு போயிருக்கேன். அப்புறம் வந்து 2016 மலேசியா கோலாலம்பூர் போயிருக்கேன். அங்கே ரொம்ப அருமையான ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அது நம்ம டீமில் சிவகாசியில் கூட எல்லாரும் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அதில் குறிப்பாக இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை அவரு இன்னைக்கு நம்ம கூட அந்த டூர்ல இருந்தார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான டூர் அது. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 17வது மாடியில தான் வந்து ரிசப்ஷன். எப்போது ரிசப்ஷன் எங்கே இருக்கும்? கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். அந்த ஹோட்டலில் 17வது மாடியில் தான் ரிசப்ஷன் இருக்கு. அப்போ என்னன்னு பார்த்தா 17 மாடியும் மால் இருக்கு. அதில் அந்த மால் 17 ஃப்ளோரும் மால் இருக்கு. 17ஆம் மாடியில் ரிசப்ஷன், 17ஆம் மாடிலேருந்து 33ஆவது மாடி வரைக்கும் உள்ள ஹோட்டல். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஹோட்டல். அந்த ஹோட்டலில் ரூம்ல இருந்து பார்த்தா ட்வின் டவர் தெரியும். இந்த ட்வின் டவர் இருக்கு இல்லையா, அந்த டவர் வந்து அழகாக தெரியும். இன்னும் நான் வந்து அந்த மலேசியாவில் வாங்கின அந்த டவர், அப்புறம் நிறைய அந்த வீட்டில் பூஜைக்குள்ள மணி அதெல்லாம் வச்சிருக்கிறேன். இன்னும் என்கிட்ட இருக்கு. அது பத்திரமா அப்படியே அசலாக அப்படியே இருக்கு. இந்த ஒரு வெள்ளி கலர்ல வெள்ளி கோட்டிங் பண்ணது அது இருக்கு. இன்னும் அப்படியே இருக்கு, பத்திரமா இருக்கு. ஒரு நாள் கூட கற்கலை. 2016 வருஷம் எத்தாச்சு பார்த்துக்கோங்க. அங்கே போனால் நீங்கள் நம்ம 10 மலை முருகரை பார்க்கலாம். இங்கே மலேசியா போகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு முருகர் இருக்காரு. அங்கே ஒரு அற்புதமான முருகர் இருக்காரு. அவர் வந்து மலை மேலே இருக்காரு. நம்ம பழனி மலை மாதிரி ஒரு மலை, அது 10 மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. ஸோ மலேசியாங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அந்த மலேசியா வந்து விட்டுறாதீங்க. இந்த மலேசியா போகிறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த். நீங்க கோவா போறதுக்கும் மலேசியா போறதுக்கும் இதுதான் முதல் மந்த். இந்த மாதம் நீங்கள் குவாலிஃபை ஆனா மட்டும்தான் நீங்க அதில் போக முடியும். இந்த மாதம் குவாலிஃபை ஆகலைன்னா அதை உங்களுக்கு மிஸ் ஆயிடும். அது இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த். 5 மாதம் இருக்கு. ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மந்த்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 மாசத்துல குவாலிஃபை ஆகுங்க. இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்காது. நம்ம பணம் செலவழிச்சுலாம் போக முடியாது. இன்னைக்கு ஒரு மலேசியா போனால் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு எப்படியும் ஒரு 60,000 70,000 செலவாகும். அது ஜென்டிங் ஹைலாண்ட். இந்த ஜென்டிங் ஹைலாண்ட் கூட்டு போறாங்க. மலேசியாலே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒரு வெரி முக்கியமான டூரிசம் பிளேஸ் ஜென்டிங் ஹைலாண்ட். அது கேபிள் கார்ல கூட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி கேபிள் கார்ல போய் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அந்த ஜென்டிங் ஹைலாண்டை பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மலேசியால அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஜென்டிங் ஹைலாண்ட்லாம் எல்லாரும் மலேசியா போறவங்க எல்லாரும் அங்கே போக மாட்டாங்க. நம்ம கம்பெனியை கூட்டு போறாங்க. ஒரு ஆளுக்கு இன்னைக்கு 65 ரூபா 70 ரூபா செலவாகும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ பயன்படுத்தி எல்லாருமே அதை வந்து சக்சஸ் பண்ணணும். நீங்க வந்து எப்பவுமே உங்களுக்கு கீழே 4 டீம்ல 2 டீமை டைரக்டராக பிளான் பண்ணி, அது மலேசியா இன்னும் உங்களுக்கு எளிதாகும். இந்த 2 பேரும் நீங்க வந்து கோவாக்கு குவாலிஃபை பண்ண வச்சீங்கன்னா உங்களுடைய டைரக்டர் 2 பேர் அல்லது 3 பேர் அல்லது 4 பேர் எப்படினாலும் சரி. ஒரு ஆள் வந்தா நீங்க சீனியர் டைரக்டர், 2 பேர் வந்தா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், 3 பேர் வந்தா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், 4 பேர் வந்தா பிளாட்டினம். அவ்வளவுதான்.
அப்படி உருவாக்கிட்டீங்கன்னா கீழே வந்து உங்க எக்ஸிக்யூட்டிவ் மேல 2 பேருக்கு மேல நீங்க டைரக்டரை உருவாக்கிட்டீங்கன்னா 2 பேருக்கு மேல நீங்க கோவாக்கு நேரடியா உங்க நபர்ல குவாலிஃபை பண்ண வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்னும் உங்களுக்கு மலேசியா ஈஸியாயிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அருமையான ஒரு வாய்ப்பு. எல்லாரும் பயன்படுத்துங்க. இந்த மலேசியாவை வந்து பிக்சரைஸ் பண்ணி வைங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரீம் வந்தால் ஒரு ட்ரீமை வச்சுக்கோங்க. சிலவங்க எனக்கு ட்ரீம் இல்லை சார் அப்படின்னா இந்த மலேசியா வந்து 5 மாதம் கனவாக வச்சுக்கோங்க. அதை அந்த பிக்சர் எடுத்து அந்த ஃபோட்டோ போட்டு அதை ஒட்டி வைங்க. ஒட்டி டெய்லி அதை பாருங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறான். சுவாமி விவேகானந்தர் சொல்றார், எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறான்னு சொல்றார். அப்போ நாம எதுவுமே நினைக்காம இருந்தா ஒண்ணுமே ஆக முடியாது. அப்போ நம்ம வந்து என்ன நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க பைத்தியக்காரனா ஆகணும்னா பைத்தியக்காரன் ஆயிடுவ. நீ நீ வந்து ஒரு ரவுடி ஆகணும்னா ரவுடி ஆயிடுவ. நீ ஒரு நல்ல தலைவர் ஆகணும்னா தலைவர் ஆயிடுவ. அவ்வளவுதான். என்ன நினைக்கிறோமோ அதான். நான் என்ன நினைக்கிறோமோ அதான் எதை நினைக்கிறோ அதுதான் நீன்னு சொல்லுவார். நம்ம ஜெபி சார் அழகா சொல்லுவாங்க, எதை நினைக்கிறோ அதுதான் நீ அப்படின்னு சொல்லுவார். அதை சுவாமி யோனந்தர் சொல்லுவாங்க, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்ற. ஒவ்வொரு ஆட்களும் இப்போ நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்கு. நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஸோ நாம வந்து நாம தான் முடிவு எடுக்கணும். நம்ம அப்ளைன் ப்ரெஷர் கொடுத்து கோவாவா கோலாலம்பூர் வான்னு சொன்னா நம்ம வர முடியாது. நம்மளால ஜெயிக்க முடியாது. இந்த கமிட்மெண்ட் நமக்குள்ள இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து கலந்து கொண்டு எல்லாரும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு பைதம்பல் சார் அடிக்கடி கூப்பிடுவாரு. அதனால காலையில் என்னுடைய டைம் வந்து வாக்கிங் டைம். அதில் 5:30 to 6:30 அந்த டைம் வந்து எனக்கு வந்து திடீர்னு மறந்து போயிடும். மீட்டிங் வரணுப்ப வர முடியாது போயிடும். அதனால இன்னைக்கு வந்து அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பைந்தமிழ் குமரன் சார், அப்புறம் ரஞ்சித் குமார் 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். கலந்து கொண்டு பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். உங்களுடைய வெற்றி வந்து பிரகாசமா இருக்கு. மோதிக்கர்ல எல்லாருமே ஜெயிக்கலாம். இது ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவர்கள் நீங்க எல்லாருமே கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.